Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about structure of a typical bone. நீண்டமைந்த ஒரு மாதிரி எலும்பின் அமைப்பானது எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்மள்ட்ட எவ்வளவு போன் இருக்குன்னு உனக்கு தெரியும். 206 bones இருக்குன்னு படிச்சிருப்போம். 206 எலும்புகள் காணப்படுகிறது. Human system have 206 bones. அந்த skeletal system எப்படி பிரிச்சா அப்படின்னு படிச்சோம். எலும்பு மண்டலம் அல்லது சட்டக மண்டலமானது எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக்சைல் skeleton and appendicular skeleton படிச்சோம். அச்சு சட்டகம்னு ஒன்று படித்தோம். அதே மாதிரி புற அச்சு சட்டகம்னு ஒன்று படித்தோம். அதில் படிக்கிறப்ப என்ன இருக்கணும் போன்ஸ் பார்த்தோம். 80 + 126 = 206. 80 ஒரு 126 ரெண்டு சேருகின்ற சமயத்தில் 206 எலும்புகள் வந்தது என்பதை படித்தோம். ஒரு போன் எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் enriched with calcium and phosphate. நம்முடைய எலும்புகளில் கால்சியம் மற்றும் பாஸ்பேட் ஆனது அதிகமாக இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். It is a structure of a long bone. ஒரு நீண்ட எலும்பின் அமைப்பு பார்ப்பதற்கு இதை போன்றுதான் இருக்கும். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்க போகிறது, அது என்னென்னலாம் முக்கியம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ a long bone, a typical long bone with 4 parts, namely number 1 diaphysis, number 2 epiphysis, number 3 metaphysis and number 4 membrane சவ்வுகள். ஒரு நீண்ட மாதிரி எலும்பினை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது 4 பாகங்களை பெற்றிருக்கும். நம்பர் 1 diaphysis, நம்பர் 2 epiphysis, நம்பர் 3 metaphysis and இறுதியிலே சவ்வுகள் காணப்படும். இந்த டயக்ராமை பாருங்க. நம்பர் 1 diaphysis, நம்பர் 2 the epiphysis, number 3 the metaphysis. Metaphysis என்ன அர்த்தம்னா diaphysis-உம் எப்பிஃபைசிஸும் எங்கே மீட் பண்ணுறதோ இந்த ஏரியாவுக்கு பேர் தான் மெட்டஃபைசிஸ்னு பேர். இதை தவிர சவ்வுகள் காணப்படும். ஒரு சவ்வுக்கு பெரிஆஸ்டியம்னு பேர், இன்னொரு சவ்வுக்கு எண்டோஸ்டியம்னு பேர். அப்போ 4 பாகங்களை பெற்றிருக்கிறது. நம்பர் 1 diaphysis, the central long part. மையத்திலே காணப்படுகின்ற நீண்ட அச்சிற்குத்தான் diaphysis என்று பெயர். ஸோ எலும்பில் காணப்படும் நீண்ட அச்சு, the axis, the long axis of the bone is said to be the diaphysis. Then epiphysis, bone ends. எந்த இடத்துல போன் முடிகிறதோ, எலும்பு எங்கே முடிகிறதோ, the end of the bone is said to be epiphysis. இங்கேருந்து இதுவரையும் diaphysis, மேலே epiphysis. அப்போ diaphysis-உம் epiphysis-உம் எங்கே மீட் பண்ணுறதோ அந்த சந்திக்கின்ற இடம் இருக்குது பார்த்தீங்களோ, அது மெட்டாஃபைசிஸ் என்று அழைக்கப்படும். ஸோ அந்த பார்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் இட் ஆல்சோ possesses membranes. எலும்பினை பாதுகாப்பதற்கு சவ்வுகளும் காணப்படும். அதுதான் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் த பெரிஆஸ்டியம், another is the endosteum. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். ஃபர்ஸ்ட் we come to the diaphysis. Diaphysis, this part. இந்த diaphysis எடுத்துட்டோம்னா அதில் 2 பார்ட் இருக்கும். The central cavity is said to be medullary cavity. மத்தியிலே காணப்படுகின்ற இந்த பகுதியினைத்தான் நாம் medullary cavity அல்லது மஜ்ஜை குழி என்று அழைப்பார். எலும்பு மஜ்ஜைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மஜ்ஜை காணப்படுகின்ற பகுதி bone marrow என்று அழைப்போம். It is said to be the மஜ்ஜை குழி or the medullary cavity enriched with the bone marrow. இதில் எலும்பு மஜ்ஜையானது காணப்படும். And the outer part is made up of compact bone. அதன் வெளிப்புறத்தை நன்று கடினமான எலும்பானது காணப்படும். Enriched with calcium and phosphate. அதிக அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டை பெற்றிருக்கும். Next we come to the epiphysis. இதான் epiphysis சொன்னோம். The end of the bone, எலும்பின் முனைப்பகுதியினைத்தான் நாம் epiphysis என்று அழைக்கிறோம். இந்த epiphysis-ல அதே மாதிரி 2 பார்ட் இருக்கும். Outer, the compact bone, வெளிப்புறத்தை அடர்த்தியான கடினமான கால்சியம் பாஸ்பேட் நிறைந்த எலும்பானது காணப்படும். Then inner part, this area, it is spongy in nature, soft, மெல்லியதாக காணப்படும். And enriched with the red marrow, சிவப்பு மஜ்ஜையினால் நிரப்பப்பட்டிருக்கும். Where the production of RBC takes place. ரத்த சிவப்பு செல்கள் உருவாவது நம்ம படிச்சிருப்போம். RBC and WBC production takes place in the bone marrow. Destruction takes place in the spleen and liver னு படிச்சிருப்போம். ரத்த சிவப்பு செல்களும் வெள்ளை அணுக்களும் உருவாகக்கூடிய இடம் எலும்பு மஜ்ஜைன்னு படிச்சிருப்போம். Destruction அழியக்கூடிய இடம் spleen and liver,
அந்நீரலிலும் கல்லீரலிலும் அழிக்கப்படும் என்று படித்திருப்போம். Here the RBC responsible for gases exchange, வாயு பரிமாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இரத்த சிவப்பு செல்கள் உருவாகக்கூடிய இடமாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் இங்கே குறிச்சிருக்கேன். Then finally we come to the membrane. ரெண்டு சவ்வுகளை பற்றி கூறினேன். One is the periosteum, another is the endosteum. Periosteum, the entire bone surrounded by periosteum. எலும்பினை முழுமையாக சூழ்ந்து காணப்படுகின்றன. இந்த இடத்துல பாருங்க. See here. எலும்பை முழுமையாக சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரு சவ்விற்கு periosteum என்று பெயர். Entire bone is surrounded by a membrane called periosteum. அந்த periosteumத்தில் ரெண்டு பார்ட் இருக்கும். It composed of two parts. One is outer fibrous, நார் போன்ற பகுதியானது காணப்படும். அந்த inner is osteogenic in nature. உட்புறத்திற்கு osteogenic பகுதி என்று பெயர். Osteogenesis means the development of bone. Chondrogenesis, osteogenesis என்ற வார்த்தைகள் pituitary gland படிக்கிறப்ப நீ படிச்சிருப்பேன். Development of bone is said to be osteogenesis. Development of cartilaginous tissue is said to be chondrogenesis. குருத்தெலும்பு உருவாதல் chondrogenesis என்று அழைக்கப்படும். எலும்பு உருவாதல் osteogenesis என்று அழைக்கப்படும். ஏதுக்கு osteogenic பெயர்னா it possesses osteoblast cells and osteoclast cells. இப்பகுதியிலே எலும்பினை உருவாக்கக்கூடிய செல்களும் எலும்பினை சிதைக்கக்கூடிய செல்களும் காணப்படும். The bone forming cells are known as the osteoblast cells and bone destroying cells are known as the osteoclast cells. எலும்பினை உருவாக்கக்கூடிய செல்கள் and எலும்பினை சிதைக்கக்கூடிய செல்களை பெற்றிருக்கும். இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். Then endosteum, it covers the internal bone surface. இதான் internal bone surface. உட்புற எலும்பின் உட்புறத்தினை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்விற்குத்தான் endosteum என்று பெயர். It also covers and protects osteoblast and osteoclast cells. இவர்கள் osteoblast செல்களை பெற்றிருப்பார்கள். ரொம்ப முக்கியம், அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். Bone forming cells எலும்பினை உருவாக்கக்கூடிய செல்கள், bone destroying cells எலும்பினை சிதைக்கக்கூடிய செல்கள் காணப்படும். இது எங்கே படித்தோம்னா பேராதைராய்டு கிளாண்ட் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். பேராதைராய்டில் படிக்கிறப்ப ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ், பேரதார்மோன், கால்சிட்டோனின் படிக்கிற சமயத்தில் இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற வார்த்தைகள் வரும். ஸோ இதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பார்ட்ஸாரே போனில் எடுத்துனோன்னா 4 பார்ட் இருக்கும். எலும்பானது, நீண்ட எலும்பானது 4 பகுதிகளை பெற்றிருக்கும். நம்பர் 1 diaphysis, நம்பர் 2 the epiphysis, நம்பர் 3 the metaphysis and finally the membranes. 4 பாகங்கள்: diaphysis, epiphysis, then metaphysis and the membranes. Membrane ரெண்டு இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். One is periosteum, another is endosteum. 2 சவ்வுகள், ஒன்று இருக்கு periosteum என்று பெயர், மற்றொன்று இருக்கு endosteum என்று பெயர். வேற என்ன ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும்? the end part of the bone or bone ending is said to be epiphysis. எலும்பு எங்கு முடிகிறதோ அந்த பகுதியினை தான் epiphysis என்று அழைப்போம். the long central part, நீண்ட மையப்பகுதியை தான் நாம் diaphysis என்று அழைக்கிறோம். எங்கே diaphysis-உம் epiphysis-உம் மீட் பண்ணுறதோ this area is said to be metaphysis. என்னென்ன பார்ட் இருக்கும் இதை தெரிஞ்சு வச்சுட்டோம்னா it is the typical bone responsible for locomotion. நம் உடலில் தசைகளுடன் சேர்ந்து இடப்பெயர்ச்சிக்கு உதவக்கூடிய and stability to the body, நம் உடலுக்கு நிலைப்புத்தன்மை தரக்கூடிய எலும்புகள் இதுதான். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.